மார்னிங் மேடம். சொல்லுங்க கடமை. மேடம் நேற்று நைட்டு டியூட்டி போயிருந்தாங்க மேடம். ஃபுல் ரவுண்ட்ஸில் இருந்தேன் மேம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி டியூட்டி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது ஓரமா படுத்து தூங்கி இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு மட்டும் சொல்லுங்க. போயிட்டு சீக்கிரம் வாங்க போங்க. மார்னிங் சார். நீங்க வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டேஷன் கெட்ட பேரை மட்டும் வாங்கி தந்துடாதீங்க. என்னாச்சு சார்? கடமைங்க. அவர் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காரு சார். அவர் பண்ணன வேலைக்கு வரம் போறவங்க என்ன கேள்வி கேட்கறான்? அப்படி என்ன சார் பண்ணிட்டாரு? நேத்து நைட் ரவுண்ட்ஸ் போயிருக்கும் போது ஒரு வீட்டு கதவை தட்டி பையனை கூப்பிட்டு காலையில 7 மணி வரைக்கும் வச்சு பேசிருக்காரு. அப்படி என்ன சார் பேசினாரு? என்ன வேணா பேசி தொலைக்கிட்டுமே. காலையில வேலைக்கு போற பையனை புடிச்சு வச்சு விடிய விடிய பேசினதுனால அந்த அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவர் பேரு தான் சார் கடமை. பண்றதெல்லாம் இப்படிதான் இருக்கு. இதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும்? அவர் மேல உங்க மேல எல்லாம் பழி போடல. இந்த ஸ்டேஷன் பேரை மட்டும் கெடுக்காதீங்க. ஓகே சார். நாளையில இருந்து அவர் நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது யார்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் சார். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. இன்னைக்கு நைட் அவர் ரவுண்ட்ஸுக்கு அனுப்பணுமா வேணாமா சார்? நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம். இப்ப வந்தோடனே இப்பயே ரவுண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டேன். அப்ப நான் சார் நீங்க எங்கேயும் டியூட்டி பாருங்க. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். கடமை. எஸ் மேடம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். நேற்று நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்தேன் மேடம். இன்னைக்கு நைட்டு கண்ணு முடிச்சு பார்க்கணுன்றதுக்காக இப்போ கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன் மேடம். நீங்கள் வந்து என்ன எழுப்பி இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க போவேனா? நேத்து ரவுண்ட்ஸ் போனீங்கல்ல, என்ன பண்ணீங்க? என்ன பண்ண தெரியுமா மேடம்? நம்ம லிமிட்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவும் கண்ணும் கருத்துமா சுத்தி 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 வரேன். காலையில மணி 7 ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் மேடம். அப்போ நீங்க எல்லா தெருவும் போய் சுத்துன்னு சுத்தி டியூட்டி பார்த்தீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டா? ஒரு தெருவுல போயிட்டு ஒரு வீட்டு கதவை தட்டி ஒரு பையனை எழுப்பி விடிய விடிய உட்கார வச்சு பேசியிருக்கீங்க. கரெக்ட்? கரெக்ட் தான் மேடம். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? காலையில நேர்மை சார் தான் சொன்னாரு. அந்த பையனோட அம்மா வந்து நேர்மை சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி என்னதான் பேசுனீங்க? அதாவது மேடம், நைட்ல ரொம்ப நேரம் நடந்தா தூக்கம் வந்துடும். அதனால முழிச்சிட்டு இருக்கணுமே அந்த பையனை தட்டி எழுப்பி சந்தேகஸ்ல வாடான்னு சொல்லி, இல்லைன்னா வரமாட்டான்ல, கூப்பிட்டு வர வச்சு என்னடா படிச்சிருக்க ஏதுடான்னு கேட்டேன். லவ் பண்றான் அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தான். அப்புறம் சொன்னேன், டே லவ் பண்ணாதரா, இந்த வயசுல கல்யாணம் பண்ணா எப்படியும் கஷ்டம், அதுவும் லவ் பண்ணனா யார் ஆதரவும் இருக்காது, இப்படி பல அட்வைஸ். பாக்குற மணி 6 உடலையே நல்லா படி நல்ல மார்க் வாங்க சொன்னான். அவன் டயர்ட் ஆயிட்டான். நம்ம ஆபீசரா அப்படி கெத்தா இருந்தேன். அவன் தான் டயர்ட் ஆகி போனான். கடைசியில் அவங்க அம்மாவா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க. போங்க, போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. இப்பதான் நீங்க ரவுண்ட்ஸ் போவேனான்னு சொன்னீங்க, இப்ப போங்கன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வாய்ஸ் ஏத்தி பேசுறீங்க? நைட்டு தான் போக வேணாம்னு சொன்னேன், இப்ப போங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எந்த தப்பும் பண்ணலன்னா என்ன பார்த்தா நான் ஓமப்பொடி மாதிரி இருக்கா? சார், எனக்கு தெரிஞ்சுதான் தேங்காய் பருப்பு எள்ளு மட்டும் தான் சார். அதுதான் உனக்கு ஞாபகம் வரும். மக்கள் அதுதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு நீ. அப்புறம் எப்படி ஞாபகம் வராம போகும்? ஏண்டா டூப்ளிகேட் விற்கலாமாடா? சார், நான் டூப்ளிகேட்லாம் விற்கல சார். கையும் களமா புடிச்சிட்டு வந்து கேக்குறேன், என்கிட்ட இல்லன்ற. எத்தனை வருஷமா பண்ற நீ? சார், 5 வருஷமா விற்கிறேன் சார். கடை போர்டு புதுசா இருக்கு. அது நேத்து தான் சார் வச்சேன். 5 வருஷம். தட் மீன்ஸ் 4 years 364 days 65 day வர அன்னைக்கு போர்டு வச்சிருக்க. தட்ஸ் ரைட். நீ சொல்றது ஒன்றும் புரியல சார். 5 வருஷமா சார் கடை நடத்திட்டு இருக்கேன். எதுதான் சார் போர்டே வச்சேன். அப்போ 5 வருஷமா இந்த லிமிட்ல கடை நடத்தி இருக்க எங்களுக்கு தெரியாம. இப்ப போர்டு வச்ச உடனே மாட்டிக்கினேன். உங்களுக்கு இருந்தாலும் போர்டு வச்சு நடத்துற அளவுக்கு நெஞ்செழுத்து இருக்கு பாரு. போர்டு வச்சது என்ன சார் தப்பு? டூப்ளிகேட் உணவுப் பொருள் வித்தது முதல் தப்பு. அத துணிச்சலா போர்டு வச்சு நடத்தின பத்தியா, அது அதை விட பெரிய தப்பு. நீ வா, எந்திரி. சார் 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 விட்டுருங்க சார். உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. ஐயா வருவாரு, வந்தவன உங்களை வச்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு மேடம். என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் கிட்ட என் கட்சிக்கார பத்தி பேசணும். எந்த கட்சி? மாநில கட்சியா, தேசிய கட்சியா, உள்ளூர் கட்சியா? எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போறீங்க? ஹலோ, கட்சிக்காரனா என்னோட கிளைண்ட், அவரை பத்தி சார் கிட்ட பேசணும். அப்படி சொல்லுங்க. கட்சிக்காரன்றது நீங்க கோர்ட்ல வாதாடணும். இங்க கிளைண்ட்னு சொன்னீங்களே, இது கரெக்ட். ஆனா சார் இப்ப வரமாட்டாரு. 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? சரிங்க சார், நான் உங்ககிட்டே பேசிக்கிறேன். உக்காருங்க. நீங்க கருப்பு கோட் வச்சிருக்கீங்க.
கோர்ட்டுக்கு போகும்போது கவுன் போட்டு போவீங்க கரெக்டா? அப்போ நீங்க ஓகே. நான் யார் தெரியுங்களா? இப்போதைக்கு இந்த ஸ்டேஷன்ல சாதாரண ஆள். இதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா? எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் டிசி, இப்படி பல பதவி எனக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லுங்க, நீங்க எதுக்காக வந்தீங்க? நீங்க எந்த பதவிக்கு வேணாலும் வாங்க சார். என் கிளைண்ட் எதுக்கு சார் பிடிச்சிட்டு வந்தீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த கடமை ஒருத்தனை அரெஸ்ட் பண்றான்னா 1008 காரணம் இருக்கும். ஏன் கைது பண்ண, எதுக்கு பிடிச்சேன்னு கேக்குறீங்க? எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் சார் என்ன கேட்டேன் நான் இப்போ? என் கிளைண்ட் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க தானே கேட்டேன். என்னது புடிச்சிட்டு வந்தனா? யாரு உன் கிளைண்ட்? எதுவுமே தெரியாது. எங்க ஸ்டேஷன் போகணும், எங்க கைது பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல மாட்டிருக்கான்னு தெரியாம என்கிட்ட வந்து என் கிளைண்ட் எங்க கேட்டா நான் எங்க போறது? சார் அப்புறம் ஸ்டேஷன் மாறி வந்துட்டேனா சார்? சார் நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க சார். டேய் சுமாரா, ஏற்கனவே நீங்க டென்ஷன் பண்ணிருக்காங்க. விட்டு சார் தேச துரோகியாவ. சார் நான் இவங்கள பத்தி எல்லாம் கேட்கல சார். என் கிளைண்ட் எங்க சார் இருக்கிறாங்க? பக்கத்துல மளிகை கடை, வெத்தலை வாங்கிக்கோ, மை வாங்கிக்கோ, எடுத்துன்னு வா. நான் தடவி பார்த்துட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்றேன். இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஜோசியம் பாக்குற இடமா இல்ல மாந்திரிகம் பண்ற இடமா? விளையாடுறியா நீ? சார் அவங்க வீட்டுல தான் சார் சொன்னாங்க, இங்கதான் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அதான் சார் உங்ககிட்ட கேட்டேன். அம்மா, அவனை கூட்டு வந்து நான் ட்ராயர்ல வைக்க முடியும். குடிச்ச ஒருத்த இவன் தான் சார். இவரா இருக்காது சார். இவர் நீங்க தேச துரோகின்னு சொல்லிட்டீங்க. நான் பார்க்க வந்த கிளைண்ட் தேச துரோகி இல்ல சார். ஏமா, நான் மரியாதை கொடுத்து நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ நடந்துகிட்ட முறையில நீ வா போன்னு பேசிட்டு இருக்கன்னா பாத்துக்க. இவர் இருக்காது ஓகே. நீ தேடி வந்தல ஒரு கிளைண்ட், அவர் அங்க அடையாளமோ அல்லது அவர் பெயர் விலாசமோ ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா? சார் ஒரே அடையாளம், அவர் தப்பு பண்ணல. சார் நானும் தப்பு பண்ணல சார், ஆனா அவங்க என் வக்கீல் இல்ல சார். இவங்க உங்க வக்கீல் இல்ல, நீ உங்க கிளைண்ட் இல்ல, என்ன விளையாடுறீங்களா? முடிவு சொல்லுங்க சார். இருமா, முடிவு சொல்லுன்னா என்ன கேஸ்? மேடம், இவங்களுடைய கிளைண்ட்டை நம்ம புச்சுன்னு வந்துட்டோம்னு சொல்றாங்க. நம்ம யாருமே புச்சுன்னு வரல. நம்ம புச்சுன்னு வந்த ஒரே ஒண்ணு இந்த தேச துரோகி மட்டும் தான். என்னோட கிளைண்ட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க மேடம். ஓகே, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யார் உங்க கிளைண்ட்? எங்க பிடிச்சிட்டு வந்தாங்க? எப்ப பிடிச்சிட்டு வந்தாங்க? 3வது தெருல கடை நடத்திட்டு இருந்தாங்க. காலையில தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. 3வது தெருவா? மேடம், 3வது தெருல இந்த தேச துரோகி தான் புடிச்சிட்டு வந்தேன். ஆனா இவங்களுடைய கிளைண்ட் இல்லைன்னு சொன்னாங்களே. அப்படியா? அது மட்டும் இல்ல மேடம், அவனுடைய வக்கீல் இவங்க இல்லன்னு அவன் அடிச்சு சொல்றானே. கடமை, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நானே விசாரிக்கிறேன். என்ன கடை மேடம் நடத்திட்டு இருந்தாரு? மேடம், இவங்களுடைய கிளைண்ட் என்ன கடை வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த தேச துரோகி என்ன கடை வச்சிருந்தான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பருப்பு டூப்ளிகேட், தேங்காய் டூப்ளிகேட், எள்ளு டூப்ளிகேட் போர்டு வச்சு விக்கிறான் மேடம் இந்த தேச துரோகி. ஐயோ, என் கிளைண்ட் அததான் வித்துட்டு இருந்தாங்க. என்னது, டூப்ளிகேட் விக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கடமை, அவரை லாக்அப்ல இருந்து வெளில கூட்டுவாங்க. மேடம், இவங்களுடைய கிளைண்ட் அவங்க கிடையாது மேடம். சொல்றத மட்டும் செய்யுங்க. எனக்கு என்ன? ஏய், வெளியே வா. இதோ மேடம், கேட்டுக்குங்க, என்ன கேக்குறீங்களோ. ஏன்பா, இவர் சொல்றதெல்லாம் நீ விக்கிறியா? ஆமா மேடம். ஆனா மேடம், நீங்க யார் சொல்லி இங்க வந்தீங்க? ஆதிலட்சுமி குணசேகரன். அவங்க தான் சொன்னாங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கூட்டு வாங்க மேடம் சொல்லி. ஆதிலட்சுமி கூட சரி, எங்க அம்மா அப்பா மேடம். அம்மா அப்பாவா? மேடம், இந்த தேச துரோகியுடைய அம்மா அப்பா பேர் தான் இவன் சொல்றான். அவனுக்காக வக்காலத்து வாங்க இந்த வக்கீல் வந்திருக்காங்க. யாருன்னே கிளைண்ட் தெரியாது, ஆனா கிளம்பி வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என் கிளைண்ட் என்ன தப்பு பண்ணாருன்னு கூப்பிட்டு வந்தீங்க. தப்பு பண்ணானா? டூப்ளிகேட் பொருளை வித்துட்டு இருக்கான். எப்பா, அப்படி என்ன பொருள் தான் வித்த நீ? மேடம் போலி தான் மேடம். பாத்தீங்களா மேடம், அவனே ஒத்துக்கிறான். போலி தானே வித்த, அப்படின்னா டூப்ளிகேட் வித்திருக்கான் மேடம். அவர் என்னென்ன வித்தாரு தெரியுமா மேடம்? என்ன தெரியுமா மேடம்? நான் தான் மேடம் கிட்ட சொல்லிட்டேன்ல. டூப்ளிகேட் தேங்காய் வித்திருக்கான், டூப்ளிகேட் பருப்பு, டூப்ளிகேட் எள்ளு, இதெல்லாம் வித்திருக்கான் மேடம். இப்ப நம்ம தெரியாத மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்க? இருங்க கடமை. மேடம், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவ்வளவு டூப்ளிகேட் வித்தவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேடம் சாப்பிட்ற பொலி மேடம். தேங்காய் பொலி, பருப்பு பொலி, எள்ளு பொலி, கார பொலி, மசாலா பொலி, இதான் மேடம் நான் வித்துட்டு இருக்கேன். ஒரிஜினல் சொல்லி விற்க வேண்டியதானே? எனிவே, ஏதோ தப்பு நடந்துச்சு, நீங்க கூட்டு போங்க அவரை. தேங்க்யூ மேடம். பாப்பா ஓப்பா, என்ன மேடம், ஒரு போலியை வித்திருக்கான், அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம கம்முன்னு வக்கீல் வந்தவனு அனுப்பிச்சிங்க. கொஞ்ச நேரம் வாயம் போடுறீங்களா? சாப்பிடுற போலிக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம காலையில இருந்து ஒருத்தனை லாக்கப்ல வச்சிருக்கேன். போய் வேலையை பாருங்க போங்க. எஸ் மேடம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல.